ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா, பாரு ஏதோ ஷூட்டிங்லாம் போனாங்க. அது அந்த கிளாஸி லுக்கில் இன்ஸ்டாலெல்லாம் வைரல் ஆகிட்டுருக்கு. நானும் 2-3 இது அந்த பாரு ஃபேன்ஸ், பாரு ஷிப்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, பாருதீன் ஷிப்பர்ஸ், அந்த இதெல்லாம் இப்போ தான் போய் பார்த்தேன். 2-3 நாளாக பார்த்துட்டு இருக்க பட்சத்தில் அங்கங்கே போய் லைக் போட்டேன், ஒரு சிலது கமெண்ட்ஸ் போட்டேன். ஒரு இடத்துல வந்து அது கரெக்டாக எந்த சேனல்னு எனக்கு தெரியல. நம்ம சேனல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாரு வந்து அவங்க அப்பாவோட இருக்கிற மாதிரி கிளிப்பிங்ஸ்லாம் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வக்கீல் ட்ரெஸ் போட்டுட்டு, அந்த லாயர் ட்ரெஸ் போட்டுட்டு. ஸோ வந்து அது என்ன சொல்கிறது, அது பார்க்க நல்லா இருந்தது. ஏன்னா பிபிலேயே வந்து அவங்க வந்து அந்த கேஸ் அந்த ஃபன்னாக எடுத்து நடத்தியிருப்பாங்க இல்லைங்களா. சுபி வெஸ் விக்ரம் கேஸை வந்து பாரு தான் நடத்தியிருப்பாங்க. அதை பாரு வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது சுபி சைடுக்கு வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும் போது அதெல்லாம் கூட 1 ஹவரில் வரலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அப்போ வந்து அதை வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. சேனலும் சரி, விஜய் சேதுபதி சாரும் சரி. ஆனால் வக்கீலாக வந்து விக்ரம் பண்ணதை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. 2 ஃபேமிலியுமே லாயர் ஃபேமிலி தான். ஸோ இந்த இடத்துல நான் லாயர் அட்வொகேட் அப்படின்னும்போது, அப்போ லாயர்னா என்ன, அட்வொகேட்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. லாயர்ன்றது லாயருக்கு படித்தது, பேச்சுலர் ஆஃப் லா, பிஎல். அட்வொகேட்னும் போது அது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து அட்வொகேட்னு சொல்கிறாங்க. அதாவது கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால், ஜஸ்ட் நாங்கள் டிகிரி படிச்சிருக்கோம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணல, வேறு ப்ரொஃபஷனை சாய்ஸை எடுத்துட்டோன்னும் போது அது லாயர்னு சொல்லுவாங்கன்னும் போது 2 ஃபேமிலியுமே லாயர் ஃபேமிலி தான். விக்ரம்தும் சரி, பாருதும் சரி. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக முட்டிக்கிறாங்களான்னு தெரில. கேமில் முட்டிக்கிற மாதிரி வெளியிலையும் வந்து முட்டிக்கிறாங்க. ஏன்னா பேச்சுக்கு 2 ஃபேமிலிலையுமே குறைச்சல் இல்லைங்கிறது உண்மை தான். பட் ஆனால் பாருவோட பேச்சில் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அந்த கரெக்டு அப்படிங்கிறத மீறி கரெக்டு தப்புன்றதும் இருக்குது. பட் ஆனால் அது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோன்னா என்ன ஸ்டாண்டில் எடுத்து வைக்கிறோம், இல்லை அது எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற தெளிவு வந்து பாருக்கிட்ட இருக்குது. அதில் வந்து விக்ரம்க்கு நான் என்ன கொஞ்சம் அதில் மாறுபடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கொஞ்சம் கன்னிங்னஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் எஃப்ஜே கேஸ் அவர் ஹேண்டில் பண்ணதை பார்த்துருப்பீங்க. எஃப்ஜே விசாதிரி அப்படின்ற வர கேஸில் எஃப்ஜேவை அப்படியே வந்து டோட்டலாக சாரி கேட்க வச்சு அந்த கேஸையும் ஒன்றும் இல்லாமல் பண்ண மாதிரி. அப்படின்னும் போது அந்த ஓகே, அட்வொகேட்னா அந்த கன்னிங்னஸ், கிளவர்னஸ் எல்லாமே சேர்ந்தது தான். பட் ஆனால் ஒரு கேஸுன்னு வரும்போது கொஞ்சம் எத்திக்ஸ், அந்த ப்ரொஃபஷ்னலி எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்ம வந்து கிளைண்ட்டுக்கான சைடு தான் பேசணும் இல்லையா. அதனால் நான் அப்படி தான் பண்ணேன் எஃப்ஜேக்கு அப்படின்னு சொன்னாலுமே, கொஞ்சம் அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது மனசாட்சி அடிப்படையிலையும் அட்வொகேட்ஸுக்கு இருக்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுபி வெஸ் விக்ரம்னு வரும்போது, சுபிக்கான விஷயத்துக்காக வந்து பாரு எடுத்து பேசினது, சுபியுமே தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க பாருக்குன்னு சொல்லும்போது. ஸோ 2 ஃபேமிலியுமே லாயர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது, விக்ரமும் ப்ராக்டிஸில் இல்லை, ஆக்சுவலி அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதான் அவர் விக்ரம் சேனல் தானே பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அப்பா தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவங்க அப்பா லாயர், அவங்க ஒய்ஃப் அட்வொகேட் அப்படின்னு சொல்லும்போது, பாருவும் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணல. பட் ஆனால் அவங்க ஜேர்னலிசம் எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க அப்பாவோடது அந்த விஷயங்களுக்காக அவங்க தேங்க்ஸ் சொன்ன விதம், அதை வந்து இன்ஸ்டாவில் எடுத்து போட்டு அந்த ஒரு பாட்டை போட்டு, அப்பா மகளுக்கான அந்த பாட்டு போட்டது அங்கே போய் நான் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தேன். அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் தான் அவளுக்கு வந்து, அந்த ஆசீர்வாதத்தினால தான் அவள் வந்து அந்த கண்ணில் அடிபட்டப்போ அது ஜஸ்ட் வந்து அவளால் ஒரு 1 வீக் 10 டேஸில் அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வர முடிஞ்சது. பெரிய எஃபெக்ட் எதுவும் இல்லாமல். அதை வந்து அவள் வந்து இன்டர்வியூஸ்லையுமே சொல்லியிருப்பாள். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் கண்ணே போயிருக்கும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். அந்த பல்ஜ் இன்னும் எனக்கு இருக்குது. பட் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரம் சரியாயிடுச்சு அப்படின்னும் போது அந்த சரியானதே அவளோட வில் பவர் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே ஒரு இடத்துல கமருதன்கிட்டயும் அதை ஷேர் பண்ணியிருப்பாள். இந்த மாதிரி வந்து ஏன்னா அங்கே உள்ளே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அவள் வெளியில் கூட ட்ரீட்மெண்ட்டு கூட வெளியில் வரல. அங்கே உள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, மெடிக்கல் டீம் வச்சு தான் அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பாருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுமே சொல்லியிருப்போம் மலையாள பிக் பாஸில் ஒருத்தங்களுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க வெளியில் வந்துட்டாங்க. பாருக்கு வந்து நல்லபடியாக அது அங்கேயே சரியாயிடணும், இல்லைனா அவங்களால கேம் கண்டினியூ பண்ண முடியாது. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் அவங்க வெளியில் வந்தால் கூட அவங்க கேம் வந்து அதனால் கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கு சாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து அவங்க ஃபிசிக்கலையும் பார்க்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கான அந்த கேம் வைஸும் பார்க்கணும் போது அவங்க வந்து கேமராகவும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அவங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் பெயின், ஃபிசிக்கல் ட்ராமா, சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணாங்கன்னும் போது, அந்த கண் சரியாகிறதுக்குள்ளே அவங்க வந்து அந்த கண்ணாடியிலேயே அவங்கள பார்க்க முடியாது. அதான் எப்படியுமே பொண்ணுங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிம்பிள்ஸ் வந்தாலே வந்து யோசிச்சுட்ருக்க இந்த காலத்தில் அந்த கண்ணை வந்து அந்த பொண்ணு அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதுலாம் அவங்க இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னும் போது அவ்வளோ சைக்கலாஜிக்கல் ட்ராமா ப்ளஸ் அந்த
பெயின், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் பெயின். அந்த இடத்துல தான் வந்து ஜெயிலில் கூட போட்டாங்க அந்த ரேங்கிங் டாஸ்க் விஷயத்தில். பாருவையும் இந்த திவாகரையும் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அப்போ கூட கனிக்கிட்ட அவள் கேட்டிருப்பா, இந்த மாதிரி இப்போ கூட உங்களோட இது மாற்றிக்க மாட்டிங்களா, நீங்கள் அந்த அந்த ரேங்க் வைஸ் அந்த லாஸ்ட்டு 2 மெம்பர்ஸ் வந்து போகணும் ஜெயிலுக்குன்னு சொல்கிறப்போ அந்த கண்ணோட தான் அவள் ஜெயிலுக்கு போயிருப்பா. உங்களோட இப்பயாச்சும் மாற்றிக்கிறீங்களோ, இப்போ எப்படி நீங்கள் வந்து லாஸ்ட்டு கொடுப்பீங்க, நான் அந்தளவுக்கு மோசமாக வாடியிருக்கேன். அதாவது அந்த அந்த அமித்தும் விக்ரம், கனி 3 பேரை செஞ்சு ஜட்ஜ் பண்ணி அவளை ஜெயிலுக்கு அமிச்ச டாஸ்க்லையும் அந்த கண்ணோட அவள் ஜெயிலுக்கு போயிருப்பாள். ஆனால் ஒரு நாள் ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ளே கனிலாம் அவ்வளோ மூக்கால் அழுதுருப்பாங்க. அப்படியே ஜெயிலுக்கே போகாமல் விக்ரம்லாம் வந்து நல்ல புள்ளனே பேர் வாங்கியிருப்பார். அப்படின்னு சொல்லும்போது ஜெயிலுக்கு அந்த கண்ணோடு போய் ஜெயிலில் போகும்போது காற்று வராது, கொஞ்சம் வந்து உள்ளே இருக்க ஏசி அங்கே இருக்காதுன்னும் போது அந்த பொண்ணுக்கு அந்த ஐஸ் பேக் வச்சுக்கிட்டே இருக்கணும் போது அந்த அந்த வலியோடலாம் அவள் ஜெயிலுக்கு போயிருக்கா. அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோத்தையும் அவள் அந்த ப்ரெஷரை அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கா. அவள் கேட்பா, இந்த கண்ணோட நான் ஜெயிலுக்கு போனேன், இப்போ கூட உங்களோட அந்த ஒரு டெசிஷனை நீங்கள் மாற்றிக்க மாட்டிங்களா, மனசாட்சி கொஞ்சமாவது யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பா. அது 1 hour வந்துச்சான்னு எனக்கு தெரியல, அப்படி கேட்டிருப்பா அவள் லைவில். இல்லைக்கா, நாங்கள் சொன்னது எங்களுக்கு ஓகே தான், நாங்கள் சொன்ன டெசிஷன்னு. கனி விக்ரம் வந்து அந்த இடத்துல தான் எனக்கு அமித் மேலே கோவம். அமித் வந்து கொஞ்சம் கூட அவருக்கான ஸ்டாண்ட் அவர் எடுக்காமல் கனிக்கும் விக்ரம்க்கு ஜாலரா போட்டு தான் அவருமே அந்த இடத்துல நின்றுருப்பார். அப்போ தான் எனக்கு அமித்தோட கேமில் கொஞ்சம் இவர் சரியா தப்பா அப்படிங்கிற கொஸ்டின் வந்ததுக்கான இடமே அதுதான். ஸோ இதை ஒரு இடத்துல அமித் கிட்ட கூட கேட்டு இருப்பாங்க, பாரு நீங்கள் வந்து கனி விக்ரம் சொன்னதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்களா, உங்களோட ஒப்பீனியன் அதுவாகவே இருந்ததா, எனக்கும் திவாகருக்கும் போட்ட அந்த ரேட்டிங்லன்னு கேட்கும்போது இல்லை எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, நீ கொஞ்சமாக ஆடின ஸ்டார்டிங்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தான் பேசியிருப்பார் பாருவை அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அவ்வளோ விஷயங்களையும் அவள் மேனேஜ் பண்ணி வந்தது. அந்த கண்ணில் அடிப்பட்ட விஷயங்களில் அவள் வந்து ஃபிசிக்கலாக தன்னை ஹீல் பண்ணிக்கிட்டது எல்லாமே கமருதீன் கிட்ட சொல்லும் போதுமே அங்கே இருக்க மெடிக்கல் டீம் என்ன சொல்லியிருப்பாங்க, ரொம்ப சீக்கிரம் நீங்கள் ரெக்கவரி ஆகிட்டீங்க, அது வந்து அதோட உங்களோட வில் பவர் மட்டும்தான், யாருமே இவ்வளோ சீக்கிரம்லாம் இவ்வளோ கண்ணில் அடிப்பட்டு ப்ரெஷரில் ரெக்கவர் ஆகிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் ஆயிருக்குன்னா அது உங்களோட வில் பவர் மட்டும்தான் மெடிக்கல் டீமே சொன்னாங்கடா என்கிட்ட, டாக்டர்ஸே சொன்னாங்க. அதாவது அந்த டாக்டர்ஸ் உள்ள இவங்க பண்ணுற டாக்டர்ஸே சொன்னாங்கன்னும் போது ரொம்ப சீக்கிரம் ஆகிட்டிங்கன்னு எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது அந்த வில் பவர் அவங்க அப்பா கிட்டேருந்து வந்தது, அந்த ஃபேமிலி கிட்டேருந்து வந்தது, அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்து தான் அவளை அந்த இடத்துல அவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவில் சர்வைவ் பண்ண வச்சுது அந்த கேமில் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் வந்து அதை அப்படியே கமெண்ட்ஸாகவே போட்டிருந்தேன். அவளோட அப்பாவோட ஆசீர்வாதம் தான் அவளை அந்த இன்ஜுரியிலேருந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் லைக் போட்டிருக்காங்க. அந்த லைக்லாம் நம்மளுக்கு காமிச்சது இன்ஸ்டாவில் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் இப்போ ஷூட்டிங் அந்த ஷூட்டிங்லேயும் வந்து இந்த அது என்ன முத்து என்கிற காட்டான் அது வந்து ஒரு சிலர் வந்து முன்னாடியே எடுத்துட்டாங்க ஷூட்டிங், இல்லை இப்போ தான் அதுக்கு ஷூட்டிங் போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல. நம்மளுக்கு எப்பயுமே மெசேஜ் பண்ணுற தீபா சிஸ்டர் கூட சொன்னாங்க அது முன்னாடி ஷூட்டிங் முடிஞ்சிச்சு சிஸ்டர், அதனால தான் விஜேஎஸ்க்கும் பாருக்கும் அதில் ஒரு கிளாஷ் இருக்குது, ஷூட்டிங்கில் ஏதோ பிரச்சனை இல்லை, அது ஆனால் மற்ற அது ஏற்கனவே முடிஞ்ச வெப் சீரிஸ் தானும்போது எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா இதுக்கு மேலே ஷூட்டிங் ஆரம்பித்து இதுக்கு மேலே சீரிஸ் எடுத்து இதுக்கு மேலே வெளியே வரப்போகுதுன்னு தான் பாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி எடுத்ததாக தான் இருக்கணும். அப்போ இப்போ என்ன ஷூட்டிங் போயிருக்காங்க, அந்த கிளாஸி லுக் அதெல்லாம் இன்ஸ்டால் சூப்பராக அந்த கண்ணாடிலாம் போட்டு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஷார்ட் ஃபில்ம் வந்து போத்தன் ஜான்லாம் சேர்ந்து எப்படியோ பாரு காமருதீன் வச்சு ஒரு ஷார்ட் ஃபில்மாவது எடுத்துடணும் அப்படின்னும் போது அதுக்கான விஷயங்களா இல்லை வேறு ஏதாவது சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கான ஷூட்டிங்கா அப்படிங்கிறது தெரியல, நம்மளுக்கு வெளில வந்தால் தான் தெரியும். இது ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, இது ஒரு பக்கம் போகட்டும். நம்ம இன்னொன்று பற்றியும் பேசலாம் அப்படின்னு நான் எப்பயும் போன 2 வீடியோக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ராதிகா மேம் இது பேசியிருந்தேன். ராதிகா என்னும் நான் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரிவியூஸ் கோபிநாத் இன்ட்ரிவியூஸ் கொடுத்துருக்காங்க. தாய் கிழவின்னு ஒரு படம் வரப்போகுது, அதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க சினி ஃபீல்டில் அவங்க கோத்ரூ பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த இன்ட்ரிவியூஸ்லாம். போது ஒரு படம் வரும்போது இன்ட்ரிவியூஸ் நிறைய வரதுங்கிறது இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. யாராவது இன்ட்ரிவியூஸ் கொடுக்குறாங்கனாலே அவங்க படம் ஏதோ வரப்போகுது அப்படின்னும் போது தாய் கிழவி அப்படிங்கிற படம் வந்து இப்போ வந்துருச்சு. ஆக்சுவலி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கும், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்தியாவில் ரிலீஸ் ஆகிருக்கும் 20 ஃப்ரைடே அன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு வந்து இந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான், அது பாருவோட சேர்த்து வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் பாரு வந்து சினி ஃபீல்டில் வந்து நல்லா வந்து சூப்பராக வரணும், நல்ல போல்டு கேரக்டர்ஸ் பண்ணணும், ஃபீமேல் கேரக்டர்ஸ் பண்ணணும், ஃபெமினிசம் அப்படிங்கிற விஷயத்தை விடவும் பொண்ணுங்களுக்கான ஒரு நல்ல மோட்டிவேஷனான கேரக்டர்ஸ் பண்ணணும். பாரு மாதிரி பொண்ணுங்கள்லாம் அதை பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் வந்து ஜனங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆகும், விமன் ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 2 வீடியோஸ் முன்னாடியே வந்து பாருக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரணும், அந்த மாதிரி கேரக்டர்ஸை சாய்ஸ் எடுத்து பாரு பண்ணணும். பாரு மாதிரி பொண்ணுங்க தான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து ராதிகா மேமும் வந்து அவங்க ஃபீல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
45 ப்ளஸ் கிட்டத்தட்ட அவங்க அந்த சினி ஃபீல்டு அவங்களோட 16 இயர்ஸில் அவங்க வந்து சினி ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து 50 ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, கமெண்ட்ஸில் தப்பாக இருந்தால் சாரி. ஸோ எப்படியுமே ஒரு 40 இயர்ஸ் ஆஃப் அந்த ஜேர்னி இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த 30-40 இயர்ஸ் ஆன அந்த சினி ஃபீல்டுக்கான அந்த ஜேர்னி வந்து ரொம்பவே ஈஸியே கிடையவே கிடையாது. அதுவும் வந்து நாட் தட் மச் ஈஸி அப்படின்னு சொல்லும்போது அது மென்னுக்கு மட்டும் இல்லை, விமெனுக்கு ரொம்பவே கஷ்டம். மென்னுக்கே அது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது விமெனுக்கு ரொம்பவே கஷ்டம். அந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ சர்வை பண்ணி அவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக ஒரு இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. நான் அப்போ அந்த வீடியோஸ்லையுமே என்னோடய ஃபேவரேட்ஸ் வந்து ராதிகா மேம், சுஹாசினி மேம், ரேவதி மேம், ஊர்வசி மேம் இவங்களெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஒரு தொடர் கதையில் ஆரம்பித்து நான் அப்போவே எனக்கான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் சொல்கிற படங்களாக தான் நான் பார்ப்பேன். மேபி இப்போ நான் பேசுகிறதுக்கான விஷயங்கள் கூட அது எனக்குள்ளே ஊறி இருந்திருக்கலாம். ஏன்னா என் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவள் ஒரு தொடர் கதை அப்படிங்கிற அந்த படம் வந்து ஒரு பொண்ணு அவளுக்கான ஸ்ட்ரகிளை எப்படி ஸ்டபனாக ஃபேஸ் பண்ணுறா, அவள் ஃபேமிலிக்கிட்டேயே அவள் வந்து எப்படி தப்பாக தெரிகிறா சமயத்தில், அவள் ஃபேமிலி அவளை எப்படி யூஸ் பண்ணிக்குது, ஆனால் அவளுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் போது அந்த ஃபேமிலி அதை எப்படி வந்து அவளுக்கான ஸ்டாண்டை எடுக்க விடாமல் இவங்களும் அவளுக்கான ஸ்டாண்ட் எடுக்காமல் அதை வந்து அவள் எப்படி அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிற கதை